உங்க விசைப்பலகையில இதுவரை நீங்க தொட்டே பார்க்காத இந்த பொத்தான்களை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களோட வேலை திறன் 10 மடங்கு உயரும். முதல்ல இந்த ஹோம் பட்டன் எந்த ஒரு ஆவணத்திலையும் தட்டை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு இணையதளத்தில் இருக்கும் பொழுதோ அந்த வரியோட தொடக்கத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஹோம் பத்தான ஒரு முறை அழுத்தினா பொழுதும் தொடக்கத்துக்கு வந்துடும். அதுவே கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆவணத்தோட தொடக்கத்துக்கே போயிடும். கண்ட்ரோலுக்கு பதிலாக ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் பட்டன் கொடுக்கும் பொழுது அந்த வரி முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டுரும். இதே வகையில் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் பட்டன் கொடுத்தா என்னவாகும் அப்படிங்கிறத கருத்து பட்டியல சொல்லுங்க. அடுத்ததா எண்டு கீ. இந்த எண்டு ஹோமுக்கு அப்படியே எதிர்மறையா செயல்படும். இந்த எண்டு பத்தான் அடிக்கடி தேவைப்படவும் செய்யும். ஏன்னா ஒரு வரியில் ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு அதை முன்னாடி போய் திருத்திட்டு திருப்பியும் வரியோட கடைசிக்கு வந்து தட்டை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அம்புக்குறிகளை பயன்படுத்துறதோ இல்லை சுட்டியை பயன்படுத்துறதுக்கோ பதிலாக இந்த எண்டு பத்தான ஒரே ஒரு முறை அழுத்தினா பொழுதோ அந்த வரியோட கடைசிக்கு வந்துடும். ஹோமுக்கு இருக்கிற மாதிரியே இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன்களும் எண்டு கீக்கும் வேலை செய்யும். அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத கோப்பு அல்லது கோப்புரிய டெலிட் பொத்தான அழுத்தி அழிக்கும் பொழுது அது கணினியோட குப்பை தொட்டிக்கு போயிடும். திருப்பி அங்கிருந்து வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அழிக்க போகிற கோப்பு உங்களுக்கு தேவையே படாது அப்படிங்கிற பட்சத்தில் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுங்க. இது அந்த கோப்பை நிரந்தரமாக உங்கள் கணினிலேருந்து அழிச்சிடும். திருப்பி ரீசைக்கிள் பின் போயிட்டு அங்கே ஒரு முறை நீங்கள் அழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் பொத்தானை பயன்படுத்தி விதவிதமான திரை சுடுதல்கள் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கருத்து பட்டியல சொல்லுங்கள். வர்ற காணொலியில் சுற்றுவோம். அப்புறம் கண்டிப்பாக எங்களை பின்தொடருங்கள்.